ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன். ஸோ ஆல்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்இ ஃப்ரிட்ஜ் ப்ரப்போஸ்ட் ஏ கிளாசிஃபிகேஷன் ஃபார் ஆல்கே பேஸ்ட் ஆன் பிக்மெண்டேஷன். ஸோ பிக்மெண்டேஷன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நிறமி. ஸோ க்ரீன், குளோரோஃபில்லா, சாந்தோஃபில்லா, கரோட்டினா, ஸோ அதை பொறுத்து. அண்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லா. டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கிள் ஃப்ளாஜெல்லா இருக்கா அல்லது டபுள் ஃப்ளாஜெல்லா இருக்கா, விப்ளாஸ் டைப்பா அல்லனா டின்சல் டைப்பா அப்படிங்கிறது தான் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லா. ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல். ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஸ்டார்ச்சா, ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்சா, சைனோஃபைசியன் ஸ்டார்ச்சா அப்படிங்கிறது. அண்டு தாலஸ் ஸ்ட்ரக்சர். தாலஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிசெல்லுலர், மல்டி செல்லுலர், ஃபிலமெண்டஸ், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இல்லையா. ஸோ அது அண்டு ரீப்ரொடக்ஷன், வெஜிடேட்டிவ், ஏசெக்ஷுவல் அண்டு செக்ஷுவல். ஸோ இதனுடைய பேசிஸில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்கேவை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஹி பப்ளிஷ்டு ஹிஸ் கிளாஸிஃபிகேஷன் இந்த புக் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கே அப்படிங்கிற புக்கில் தான் என்ன பண்ணிக்கிறாரு, இவருடைய கிளாஸிஃபிகேஷன் இவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. ஹி கிளாஸிஃபைட் ஆல்கே இன்ட்டு 11 கிளாஸஸ். மொத்தம் 11 வகுப்புகளாக பிரிச்சுக்கிறாரு கிளாஸஸ்ஸு. நேம்லி குளோரோஃபைசி, ஜாந்தோஃபைசி, கிரைசோஃபைசி, பேஸ்லரியோஃபைசி, கிரிப்டோஃபைசி, டைனோஃபைசி, குளோரோமோனாடினே, யூக்ளினோஃபைசி, பேயோஃபைசி, ரோடோஃபைசி அண்டு சைனோஃபைசி. ஸோ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்காவினுடைய கிளாஸஸ் 11 கிளாஸஸ். இதில் த சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குளோரோஃபைசி, பேயோஃபைசி அண்ட் ரோடோஃபைசி ஆர் கிவன் பிலோ. இந்த 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆல்கல் குரூப்ஸு. ஸோ இவங்களை பற்றி நம்ம 3ஐயும் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோரோஃபைசி. த மெம்பர்ஸ் ஆர் காமன்லி கால்டு க்ரீன் ஆல்கே. ஸோ இவங்க வந்து பச்சை பாசிகள்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆர் அக்வாட்டிக். எல்லாமே தண்ணியில் தான் இருக்காங்க. ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா, மெரைன் வாட்டருக்கு அல்வா. ஃபியூ ஆர் டெரஸ்ட்ரியல். நிலத்தில் வாழக்கூடியது சில இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா ட்ரென்டிஃபோலியா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ட்ரென்டி அப்படிங்கிறது அந்த நிலத்தை குறிக்கக்கூடியது, அண்டு ஃபோலியா அப்படின்னா ஆல்கே ஃபைக்கோவை குறிக்கக்கூடியது. வேரியேஷன் அமங் த ஷேப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் ஃபவுண்ட் இன் மெம்பர்ஸ் ஆஃப் ஆல்கே. இதில் குளோரோபிளாஸ்டினுடைய வடிவமும் இதில் டிஃபர் ஆகும், ரைட்டா. ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்த்தோன்னா இட் இஸ் கப் ஷேப்டு கிளாமிடோமோனாஸ், டிஸ்காய்ட் ஷேப்டு கேரா, கிரிடில் ஷேப்டு யூலோத்ரிக்ஸு, ரெட்டிகுலேட் ஊடகோனியம், ஸ்பைரல் ஸ்பைரோகைரா, ஸ்டெல்லேட் சிக்னிமா அண்டு பிளேட் லைக்கு மொகேஷியா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டினுடைய, அதாவது அந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கு இல்லையா, குளோரோபிளாஸ்டினுடைய வடிவம். இப்போ நம்ம பிளான்ட் செல்லில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவலில் இருக்கும், ரைட்டாக. ஓவலில் ஒரு டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சரில், டிஸ்காய்டு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கப் ஷேப்டு இருக்குது, கிரிடல் ஷேப்டு இருக்குது, ரெட்டிகுலேட் இருக்குது, ஸ்பைரல் இருக்குது, ரைட்டா. ஸோ இதனுடைய அமைப்புனையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. குளோரோஃபில் ஏ அண்டு குளோரோஃபில் பி ஆர் த மேஜர் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். ஸோ குளோரோஃபில்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிசிடிஇ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா இதில் மேஜர் அப்படின்னா குளோரோஃபில் ஏ அண்டு பி, இது ரெண்டும் தான். ஸ்டோரேஜ் பாடிஸ் கால்டு பைரினைட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த குளோரோபிளாஸ்ட் அண்டு ஸ்டோர் ஸ்டார்ச். ஸோ இதில் பிக்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிக்மெண்ட்டில் அதாவது குளோரோபிளாஸ்ட்டில் பைரினைடு அப்படிங்கிற ஒரு ஸ்டோர் ஆர்கன் இருக்குது. இந்த பைரினைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, குளுக்கோஸ் அல்லது கார்போஹைட்ரேட்டு, அதை ஸ்டார்ச்சாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். They also contain proteins. The cell wall is made up of inner layer of cellulose and outer layer of pectin. ஸோ இதனுடைய இன்னர் லேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இதில் 2 லேயர்ஸ் ஆஃப் செல் வால் இருக்குது. ஒன்று வந்து இன்னர் லேயர் அண்ட் அவுட்டர் லேயர். அவுட்டர் அப்படிங்கிறது நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய லேயர். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கைட்டின் அப்படின்னு சொல்லுவோம், சாரி பெக்டின் அப்படின்னு சொல்லுவோம். உள்ள லேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் வெளியில் வந்து பெக்டின் இருக்குது அப்படின்னா, இப்போ ஆல்கல் குரூப் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணியில் வாழக்கூடியது. அது வந்து ஃபிலமெண்டஸ், ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, தாலஸ் ஸ்ட்ரக்சராக தான் இருக்குது. அப்படி தாலஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்டு சர்ஃபேஸ் வேணும். ஏன்னா இப்போ தண்ணியில் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது, செல்வால் டேமேஜ் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ அதனால தான் அவுட்டர் லேயர் வந்து பெக்டின்னாலையும் இன்னர் லேயர் வந்து செல்லுலோஸ்னாலையும் ஆயிருக்கு, ரைட்டா. இதில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜூஸ்போர்ஸ், ஏப்பல்னோஸ்போர்ஸ் அண்ட் ஏகைனட்டேஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் மேபி ஐசோகேமஸ், அனைசோகேமஸ் ஆர் ஓகேமஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது 3 டைப்லேயுமே இருக்குது. ஒன்று வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர். வெஜிடேட்டிவ் அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஸ்போர்ஸ் மூலமாக இருக்குது. என்னென்ன ஸ்போர்ஸு, ஜூஸ்போர்ஸு, ஏப்பல்னோஸ்போரு அண்டு ஏகைனட்டேஸ், இது 3 இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று ஐசோகேமஸாக இருக்கலாம், இல்லைன்னா அனைசோகேமஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஓகேமஸாக இருக்கலாம். இப்போ ஐசோகேமஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்னது,
ஐசோகேமஸ் மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஃபிசியலாஜிக்கலி சிமிலர் கேமெட்ஸ், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. அனைசோகேமி அப்படின்னா மார்ஃபலாஜிக்கலி சிமிலராக இருக்கும், இல்லைன்னா ஃபிசியலாஜிக்கலி சிமிலராக இருக்கும், ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்கும், அது வந்து அனைசோகேமி. ஊகேமஸ் அப்படின்னா மார்ஃபலாஜிக்கலாகவும் டிஃபராக இருக்கும், ஃபிசியலாஜிக்கலாகவும் டிஃபராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊகேமஸ். இந்த 3 டைப்லையும் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் திஸ் குரூப் ஆஃப் ஆல்கே இன்க்ளூட்ஸ் குளோரெல்லா, கிளாமிடோமோனாஸ், வால்வாக்ஸ், பைரோகைரா, ஈலோத்ரிக்ஸ், கேரா அண்டு அல்வா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேயோஃபைசி. The members of this class are called brown algae. ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் ஆல்கேன்னு சொன்னோம். இந்த ஃபேயோஃபைசி வந்து என்னென்னு சொல்கிறோம், ப்ரௌன் ஆல்கேன்னு சொல்கிறோம். மெஜாரிட்டி ஆஃப் த ஃபார்ம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் மெரைன் ஹேபிட்டட்ஸ். மேக்ஸிமம் என்ன எங்கே இருக்காங்க அப்படின்னா மெரைன் ஹேபிட்டட்டாக இருக்காங்க. ஃப்ளூரோக்ளாடியா இஸ் எ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃப்ளூரோக்ளாடியா கிளாடியாங்கிறது மட்டும் என்னது, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம், அதாவது நன்னீரில் வாழக்கூடியது, பாண்டு, லேக்கு, ரிவர் இதில் இருக்கக்கூடியது. The thallus is filamentous, ectocarpus, front like dictyota or maybe giant culps, laminaria and macrocystis. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ஃபிலமெண்டஸ் தாலஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிலமெண்டஸ் டைப். ஃபிலமெண்டஸ்னால் ரிப்பன் மாதிரி இருக்கிறது. ஃப்ரண்ட் லைக் ஃப்ரண்ட் அப்படின்னா என்னது, லீஃப் மாதிரி இருக்கிறது. அண்டு ஜெயிண்ட் கல்ப்ஸ், பெரிய செடிகள் மாதிரி இருக்கிறது. லாமினேரியா அண்டு மேக்ரோசிஸ்டிஸ். இந்த தாலஸ் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு லீஃப் லைக் ஃபோட்டோசிந்தட்டிக் பார்ட்டு கால்டு ஃப்ரான்ஸ். ஸோ இப்போ இந்த ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லீஃப் லைக் ஃப்ரான்ஸ் மாதிரி இருக்கும். அதில் அந்த அந்த இந்த அதை என்ன சொல்லுவோம், ஃபோட்டோசிந்தரிக் பார்ட். ஏ ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஸ்டைப்பு அண்ட் ஹோல்டு ஃபாஸ்ட் விச் அட்டாச் தாலஸ் டு த சப்ஸ்ட்ரேட்டம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தத்தில் இருக்குது லீஃப் மாதிரியான ஸ்ட்ரக்சரு, ஸ்டாக் மாதிரி, அதாவது ஸ்டாக்னா தண்டு மாதிரியான ஸ்ட்ரக்சர், அண்டு ரூட் மாதிரியான ஸ்ட்ரக்சர், ஹோல்டு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல்டு ஃபாஸ்ட் அப்படிங்கிறது தாலஸை வந்து சப்ஸ்ட்ரேட்டம், அது எது மேலே ஒட்டி வளருதோ அதில் அட்டாச் பண்ணக்கூடிய பார்ட். இந்த பிக்மெண்ட்ஸ் இன்க்ளூடு குளோரோஃபில் ஏ, சி, கரோட்டினாய்ட்ஸ் அண்ட் ஜாந்தோஃபில்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா குளோரோஃபில் ஏ, சி இருக்குது, அண்டு கரோட்டினாய்ட் அண்டு ஜாந்தோஃபில்ஸ் இவங்க இருக்காங்க. ஸோ கரோட்டினாய்ட், ஜாந்தோஃபில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு, ரெட்டு, எல்லோ இந்த கலருக்கான பிக்மெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க ப்ரௌன் ஆல்கேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். A golden brown pigment called fucoxanthin is present and it gives shades of color from olive green to brown to the algal members of this group. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த fucoxanthin அப்படிங்கிறது தான் இந்த குரூப்புக்கு வந்து கோல்டன் ப்ரௌனை கொடுக்கக்கூடியது, கோல்டன் ப்ரௌன் பிக்மெண்ட், ரைட்டா. ஸோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆலிவ் க்ரீனில் தெரியும், இல்லை அப்படின்னா ப்ரௌன் ஆல்கேல ப்ரௌனாக தெரியக்கூடிய ஸ்ட்ரக்சர். மேனிட்டால் அண்டு லாமினேரியன் ஆர் த ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ். அங்கே வந்து செல்லுலோஸ் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது, மேனிட்டாலும் இன்னொன்று என்னது லாமினேரியன் ஸ்டார்ச். லாமினேரியன் ஸ்டார்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ச் தான். இந்த குரூப்பில் வந்து லாமினேரியன் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம். மொட்டைல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசென்ட். டூ லேட்டரலி இன்சர்டட் அன்இக்குவல் ஃப்ளஜல் ஆர் ப்ரெசென்ட். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட்டர் சைடில் வந்து எப்படி இருக்கும், பக்கவாட்டில் 2 அன்இக்குவல் ஃப்ளஜல் இருக்குது, ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்குது. அமங் தீஸ் ஒன் இஸ் விப்ளாஷ் அண்ட் அனதர் இஸ் டின்சல். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃப்ளாஜெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஃப்ளாஜெல்லாம் இருக்குது. ஒன்று விப்ளாஷ் டைப், அதாவது சாட்டை மாதிரி இருக்கிறது. இன்னொன்று டின்சல் டைப். டின்சல் அப்படிங்கிறது ஈக்கியாக இருக்கிறது, ரைட்டா. ஆல்சோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரேஞ்சஸ் ஃப்ரம் ஐசோகேமி டு ஊகேமி, 3மே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்ஸ் ஷோ ஊகேமஸ் டைப். இதில் இருக்கிறது எல்லாமே என்ன தான், ஊகேமஸ் டைப். ஊகேமஸ் டைப் அப்படிங்கிறது என்னது, மார்ஃபலாஜிக்கலி அண்டு ஃபிசியலாஜிக்கலி டிசிமிலர் கேமெட்ஸ். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இஸ் ப்ரெசென்ட். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இருக்குது, அதாவது ஐசோமார்பிக், ஹெட்டிரோமார்பிக் ஆர் டிப்ளான்டிக் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் திஸ் குரூப் இன்க்ளூட் சர்காசம், லாமினேரியா, ஃபியூக்கஸ் அண்டு டிக்டியோட்டா. ஸோ இவங்களாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோடோஃபைசி. இப்போ மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் குரூப் இன்க்ளூட் ரெட் ஆல்கே, சிவப்பு பாசிகள் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் ஆர் மோஸ்ட்லி மெரைன். இவங்களையும் மோஸ்ட்லி யார் தான், மெரைன்ஸ் தான். த தாலஸ் இஸ் மல்டி செல்லுலர். தாலஸ் அப்படிங்கிறது என்னது, மல்டி செல்லுலர் டைப், அதாவது சிங்கிள் செல்லுலாம் மல்டி செல்லுலர் டைப் தான் நிறைய இருக்குது. அதில் மல்டி செல்லுலர், மேக்ரோஸ்கோப்பிக்னால் நிறைய பெருசாக தெரியக்கூடியது, கண்ணுக்கு ஈஸியாக தெரியக்கூடியது, அண்ட் டைவர்ஸ் இன் ஃபார்ம், நிறைய ஃபார்ம்ஸில் இருக்குது. போர்ஃபைரிடியம் இஸ் த யூனிசெல்லுலர் ஃபார்ம். போர்ஃபைரிடியம் அப்படிங்கிறது என்னது, இதில் இருக்கக்கூடிய யூனிசெல்லுலர் டைப்பு. மற்றது எல்லாமே என்னது, மேக்ரோ செல்லுலர் தான், அதாவது மல்டி செல்லுலர் தான். ஃபிலமெண்டஸ் ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிறது கொனியோட்ரைக்கம். அடுத்து போர்ஃபைரா, ரிப்பன் லைக்கில் போர்ஃபைரா ஆர் ஆல்சோ ப்ரெசென்ட். கொரோலினா அண்டு லித்தோதாம்னியன் ஆர் ஹெவிலி impregnated with lime and
ஃபார்ம் கோரல் ரீஃப்ஸ். ஸோ இப்போ பவளப்பாறைகள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பவளப்பாறைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பவளப்பாறைகளை உருவாக்கக்கூடிய பாசிகள் இந்த சிவப்பு பாசிகள் தான். எக்ஸாம்பிளாக கொரலினா. ஸோ இதிலேருந்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோரல் ரீஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் குளோரோஃபில் ஏ ஆர் ஃபைகோஎரித்ரின் அண்ட் ஆர் ஃபைகோசைனின் ஆர் த ஃபோட்டோசிந்தடிக் பிக்மெண்ட்ஸ். இதில் குளோரோஃபில் ஏ மட்டும் கிடையாது, இன்னொன்று என்ன இருக்குது, இன்னும் ரெண்டு இருக்குது, ஃபைகோசைனின் அண்டு ஃபைகோஎரித்ரின். இதில் இருக்கக்கூடிய ஃபைகோசைனின் அண்டு ஃபைகோஎரித்ரின் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர் ஃபைகோசைனின், அதாவது ரோடோஃபைசியன் ஃபைகோசைனின், அதே மாதிரி ரோடோஃபைசியன் ஃபைகோஎரித்ரின் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை மீன்ஸ் ஆஃப் மோனோஸ்போர்ஸ், நியூட்ரல் ஸ்போர்ஸ் அண்டு டெட்ராஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா மோனோஸ்போர், சிங்கிள் ஸ்போர் ஃபார்ம் ஆகிறது. நியூட்ரல் ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நியூட்ரல் ஸ்ட்ரக்சர், அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதில் வந்து அந்த வேரியேஷன்ஸ் எதுவும் இருக்காது. அண்டு டெட்ராஸ்போர்ஸ் அப்படிங்கிறது 4 வகையான, அதாவது 4 எதை எப்படி சொல்லுவோம், 4 ஸ்போர்ஸ் சேர்ந்த மாதிரி இருக்கும், அதான் டெட்ரா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். த ஸ்டோரேஜ் ப்ராடக்ட் இஸ் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். ஸோ இவங்களில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்னு சொல்லுவோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஊகேமஸ் டைப்பு. ஸோ இப்போ இதில் இருக்கிறது என்னது, ஊகேமஸ் டைப்பு. ஊகேமஸ்னால் முன்னே சொல்லியிருக்கோம், மார்ஃபலாஜிக்கலி dissimilar and physiologically dissimilar gametes. Male sex organ is spermatogeum which produces spermatium. Female sex organ is called carpagonium. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்பெர்மேஷியம், அதாவது ஸ்பெர்மேஷியம் அண்டு கார்பகோனியம் அப்படிங்கிற மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. த ஸ்பெர்மேஷியம் இஸ் கேரிடு பை த வாட்டர் கரண்ட்ஸ் அண்ட் ஃபியூஸ் வித் எக் நியூக்ளியஸ் டு ஃபார்ம் சைகோட். ஸோ தண்ணியில் இருக்கிறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் த ஸ்பெர்மேஷியம் இஸ் கேரிட் பை த வாட்டர் கரண்ட், ரைட்டா. ஸோ தண்ணி மூலமாக வரக்கூடியது. அண்ட் ஃபியூஸ் வித் எக், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேல் கேமெட் தண்ணியில் அடிச்சுட்டு வந்து எக்கோடு சேர்ந்து என்ன ஆகும், அங்கே ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகும். த ஜைகோட் டெவலப்ஸ் இன்ட்டு கார்போஸ்போர்ஸ். இந்த ஜைகோட்டு தான் என்னவா மாறுது, கார்போஸ்போர்ஸாக மாறும். மியாசிஸ் அக்கர்ஸ் டியூரிங் கார்போஸ்போர் ஃபார்மேஷன். இங்கே இருக்கக்கூடிய மியாசிஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மியாசிஸ் அப்படிங்கிறது ரிடக்ஷன் டிவிஷன் ஆஃப் செல் டிவிஷன். ஸோ இந்த ரிடக்ஷன் டிவிஷனில் என்ன நடக்கும், மியாசிஸ் அக்கர் டியூரிங் கார்போஸ்போர் ஃபார்மேஷனாக மாறும், கார்போஸ்போராக மாறும். அண்ட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இஸ் ப்ரெசென்ட். இதுலேயும் ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன், கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் அப்படின்னு 2 டைப் இருக்குது. இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ளூடு செராமியம், பாலிசிஃபோனியா, ஜெலிடியம், கிரிப்டோனிமியா, ஜிகாட்டினா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் த ரோடோஃபைஷியன்ஸ், ரைட்டா. அதாவது பாசிகள், சிவப்பு பாசிகள்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸு. ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது, பொருளாதார முக்கியத்துவங்களில் ஆல்கேஸ்னுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேம் ஆஃப் த ஆல்கே, அதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஆல்கே வந்து பார்த்தோன்னா குளோரெல்லா, லேமினேரியா, சர்காசம், அல்வா, என்டிடோமார்ஃபா, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டு, நம்ம உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆல்கேஸ். கிராஸ்லேரியா, ஜெலிடியானா, ஜிகாட்டினா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அகார் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மீடியம், நியூட்ரியன்ட் மீடியமாக செயல்படக்கூடியது, ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோன்னா கான்ட்ராஸ்ட் கிறிஸ்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கேராஜினன், அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் டூத் பேஸ்ட்டு, பெயிண்ட்டு, பிளட் கோகுலண்ட்டு. ஸோ இப்போ அதாவது ஜெல்லியாக இருக்கணும் இல்லையா, ஸோ அதை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. லேமினேரியா, ஆஸ்கோஃபில்லம், இது வந்து பார்த்தோன்னா ஆல்ஜினேட், ஐஸ்கிரீம்ஸில், பெயிண்ட்டில், ஃப்ளேம் ப்ரூஃப் ஃபேப்ரிக்ஸில் வந்து பார்த்தோன்னா அந்த ஒட்டக்கூடிய நேச்சர், அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வளவளப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது. லேமினேரியா, சர்காசம், ஆஸ்கோஃபில்லம், ஃபியூக்கஸ், இதில் வந்து பார்த்தோன்னா ஃபாடரை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து டயட்டம் அப்படிங்கிறது டயட்டமேசியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சிலிஷியஸ் ஃப்ரஸ்டியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சிலிக்கா லேயர்ஸ் படிஞ்சிருக்கனால டயட்டமைஸ் எர்த்து. வாட்டர் ஃபில்டர்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபில்டரிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்துகிறோம். இன்சுலேஷன் மெட்டீரியல், அதாவது உள்ளுக்குள்ளார சீலிங்ஸில், வால்ஸில் வந்து பார்த்தோன்னா இன்சுலேட் மெட்டீரியலாக பயன்படுத்துகிறோம். அதாவது உள்ளேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீட்டை தக்க வச்சுக்கக்கூடியது, உள்ளே என்ன ஹீட் இருக்குதோ அதே ஹீட்டை மெயின்டைன் பண்ணக்கூடியது. அண்டு ரெயின்ஃபோர்ஸிங் ஏஜென்ட் இன் கான்க்ரீட் அண்ட் ரப்பரில் ரெயின்ஃபோர்ஸிங்காக பயன்படுத்தும். லித்தோஃபில்லம், கேரா, ஃபியூக்கஸ், இது வந்து பார்த்தோன்னா ஃபெர்டிலைசர்ஸாக பயன்படுத்தக்கூடியது. குளோரெல்லா அப்படிங்கிறது குளோரலின், ஆன்டிபயோட்டிக், அதிலேருந்து அப்ளைன் பண்ணுறோம். குளோரெல்லா, செனிடெஸ்மஸ், கிளாமிடோமோனாஸ், இவங்களாம் வந்து பார்த்தோன்னா சேவேஜ் ட்ரீட்மெண்ட்லேயும் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ்லையும் நம்ம பயன்படுத்துகிறோம். சேவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னது, கழிவுகளை சுத்திகரிக்கக்கூடிய ப்ராசஸில் பயன்படுத்துறது. அடுத்தது ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டி அப்படின்றதுனா செஃப்லரியஸ் வெரிஷியன்ஸ், இது வந்து பார்த்தோன்னா ரெட் டஸ்ட் ஆஃப் காஃபி. ஸோ காஃபி வந்து பார்த்தோம் அப்படின்னா மலைப்பகுதிகளில் தான் வளரக்கூடியது, ஹில் ஸ்டேஷன்ஸில். இங்கே நம்ம அதிக மாய்ச்சர் இருக்கிறதுனால அந்த காஃபி பிளான்ட் மேலே இந்த பாசிகள் வளர்கிறதுனால அதில் ஈல்டிங், ரெட் ரஸ்ட், துருப்பிடித்தல் துணை அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே.